தமிழக விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் உள்ளத்தனி ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திம்மர் மரம் சார்ந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு விவசாயத்தில் பெரிய லாபம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் வந்து சும்மா இருக்குது, நிறைய விவசாய நிலம் வாங்கியிருக்கின்றதுலாம் ஒரு சிறந்த காணொலி. இது முழுமையாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கயா சலங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃப்ரிக்கன் மகோனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் தான் அது, ஓகேங்களா? நம்ம கையில் இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக தான். பொதுவாக வந்து இன்றைய தேதிக்கு திம்மரோட தேவை வந்து இந்தியா முழுக்க அதிகமாக இருக்குது. இன்றைய தேதி நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய திம்மல் 65% வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். பர்மா, ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்சானியா போகிற நாடுகளில் இன்னும் பல்வேறு நாடுகள்லேருந்து உங்களுக்கு திம்மர்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் கப்பல் வழியாக இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்திய விவசாய பெருமக்கள், அது முக்கியமாக தமிழக விவசாயிகள், நீங்கள் தொடர்ந்து மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணுறப்ப உங்களுக்கு வருமானமும் கூடும். இந்திய நாட்டுக்கு அந்நிய செலவாணியை வந்து நிறையா வந்து நம்ம மிச்சப்படுத்திக் கொள்ளலாம், சரிங்களா? அதனால் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சுற்றுச்சூழல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சிஜன், அதாவது காற்றோட சொத்தம் வந்து அதிகரிக்கப்படும், மழைநீர் வந்து அதிகமாக வந்து நிலைநிறுத்தப்படும். அதனால் வந்து விவசாய பெருமக்கள் தாராளமாக மர விவசாயம் பண்ணுங்கள். அதனால தான் இந்திய அரசாங்கம் நிறைய மர விவசாயிகள் ஊக்குவிக்குது, தமிழக அரசாங்கம் ஊக்குவிக்குது, ஈஷா போன்ற தன்னார்வ அமைப்புகளும் மர விவசாயிகள் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்லணும்னா, இந்த கயா மரம் வந்து ஒரு தலை சிறந்த திம்மன் மரம். நிறைய திம்மன் மரம் இருந்தாலும் இது சிறந்த மரம். இதை பற்றி நம்ம முழுசாக அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த கயா வகையில் ஒரு 4 வகை இருக்குது. இந்தியன் கயா, ஆஃப்ரிக்கன் கயா ஒரு 3 வகை இருக்குது. ஆஃப்ரிக்கன் சலகன்சிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கயா சலங்கன்சிஸ், கயா அந்தோரிகேட்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இன்னொரு வெரைட்டி இருக்குது. நாம் வச்சுருந்து கயா சலங்கன்சிஸ் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, உங்களுக்கு வந்து வறட்சியில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும், அதிகப்படி நீர்ப்பிடிப்பு உள்ள பகுதியிலும் வளரும். உங்களுக்கு இது ரெண்டுமே இருக்கிறதால வந்து நீங்கள் அனைத்து வகை மண்ணில் இதை வைக்கலாம். உங்களுக்கு சரளை மண், செஞ்சரலை, கரிசல் மண், வண்டல் மண், மணல் சார், நீங்கள் எங்கே வச்சாலும் இந்த மரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும். இந்த மரத்தோட சிறப்பு அம்சமே பாருங்கள், கீழே ரொம்ப தடிமனாகவும் மேலே செங்குத்தாக நோக்கி வளரக்கூடியது. இதோட சிறப்பு என்னென்னா, ரொம்ப வேகமான வளரக்கூடிய ஒரு பயிர், ஃபாஸ்ட் க்ரோத் சொல்லுவாங்க. நீங்கள் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, தேக்கு மரங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தும் திம்மரா, அதுக்கு பிறகு ரீப்ளேஸாக நீங்கள் இந்த கயா மரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கயாவோட சிறப்பம்சம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப வேகமாக வளரும், வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது, பக்க கிளைகள் ரொம்ப பெருசாக இருக்காது. இங்கே பாரு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 8 அடியில் மரங்கள் இருக்குது, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அப்போ நீங்கள் நடுறப்போ உங்களுக்கு விவசாயிக்கு ரொம்ப குறைவான செலவில், குறைவான மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வேகமான க்ரோத் கிடைக்கும். இப்போ நீங்கள் நிலம்பூர் தேக்கு, நம்ம அதுவும் நம்மகிட்ட இருக்குது, நிலம்பூர் தேக்கோ பர்மா தேக்கோ நாடு தேக்கோ வைக்கிறப்ப அதிக நீர்ப்பிடிப்பு பகுதியில் அந்த தேக்கு வராது, களிமண்ணில் வராது, ரொம்ப சிரமப்பட்டு நீர் தேங்கிச்சுன்னா அழுகும், பட் சில சமயம் சாயும். பட் அந்த பிரச்சனைலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது கயா சலங்கன்ஸில். அதனால் நம்ம இதை கண்டிப்பாக எடுக்கலாம். அதோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இது ஒரு 13 ஆண்டுகளே உங்களுக்கு 13 to 14 ஆண்டுகள் வந்து மெச்சூர் ஆயிரும். நீங்கள் வேறு எந்த திம்மர் எடுத்தாலும் 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும். அப்போ தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ ரொம்ப வேகமாக விவசாயிக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான பொருள். ஆனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கயா மரங்களை தாராளமாக நீங்கள் பயிர் பண்ணலாம். இந்த கயா மரத்தில் என்ன சிறப்பு என்னென்னா, நீங்கள் இதை தனி பயிராகவும் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் அமைச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 300 to 350 கன்றுகள் வச்சு நீங்கள் தனி பயிராகவும் பண்ணலாம், ஊடு பயிராக பண்ணலாம். தென்னந்தோட்டம் மாதிரி தோட்டங்கள் நீங்கள் இன்டர் கிராப், உங்களுக்கு பலா தோட்டம், மாந்தோட்டத்தை இன்டர் கிராப்பாக வைக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்டர் கிராப், அதை வேலி பயிராக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதை நீங்கள் பெரிய பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க, கரும்பு தோட்டம், நெல்லோ, ஏதோ மோனோ கிராப்பிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பார்டரில் வச்சிங்கன்னா மட்டும் போதும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும். ஒன்றும் பெருசாக நல்லா தாங்காது. இதோட இலைகள் வந்து நல்ல ஹியூமஸ், அதாவது மண்ணுக்கு வந்து அங்ககத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பார்டர் கிராப்பாக வைக்கலாம். இல்லை சார் எங்கிட்ட அதெல்லாம் இடம் இல்லை, சின்ன இடம், ஒரு 2-3 ஃப்ளாட் இருக்குது, ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ் வச்சுருக்கோம், வீட்டில் தோட்டத்தில் நிறைய இடம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கேயும் வைக்கலாம். ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஒரு 10க்கு 10 கேப் விட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மரப்பயிர், ஓகேங்களா? நம்ம வீட்டு நர்சரியில் உங்களுக்கு கயா சலங்கி செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 அடி செடி இருக்குது, 6 அடியில் இருக்குது, 8 அடியில் இருக்குது, 10 அடியில் இருக்குது. இன்னும் பெரிய செடிகள் நீங்கள் கடலாம் மரம் வச்சு தர தயாராக இருக்கும். எல்லாமே ஒரு சிறப்பான பியூரிட்டியான செடிகள், ஓகேங்களா? இந்த செடியோட தன்மையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இலைகள்லாம் நல்லா வந்து உங்களுக்கு பிங்கிஷாக இருக்கும், லைட்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிங்கிஷ், இந்த மாதிரி வந்து பிங்கிஷாக இருக்கிறதா வந்து அதோட ஒரிஜினல். மற்ற வெரைட்டியில் அந்த அளவு இருக்காது, இந்த பிங்கிஷ் அடிக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இலைகள், இந்த கயா சலங்கன்ஸோட வெரைட்டி. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட தன்மை வந்து நம்ம இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த திம்மருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. சீக்கிரம் வந்து நிறைய சுற்றளவுகள் பெருகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மரங்களாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கயா சலங்கன்ஸ் மரத்தை நீங்கள் நடவு போடுறப்போ உங்களுக்கு காட்டில் ஈரப்பதம் வந்து அதிகரிக்கப்படும். நீங்கள் அதில் ஊடு பயிரை நீங்கள் மிளகு, அது மாதிரி பல்வேறு வாசனை பயிர்களை நீங்கள் ஜாதிக்காய் மாதிரி விஷயம்லாம் நீங்கள் நுட்ரகா பண்ண ஒரு அற்புதமான மரப்பயிருங்க. ஸோ இத்தனை சிறப்பு வாய்ந்த கயா மரங்கள் உங்களுக்கு நீங்கள் 5 செடி கேட்டாலும் சரி, 100 செடி கேட்டாலும் சரி, 1000 செடி கேட்டாலும் சரி, நம்ம யூடியூப் சரி அனுப்ப தயாராக இருக்கும். நம்ம செடிகளுக்கு தேவையான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை அனைத்தையுமே நம்ம வந்து வழங்க தயாராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கயா மரங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.